Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஆச்சி லெமன் ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி லெமன் ரைஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. அப்புறம் இத செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கறத பத்தி நான் சொல்றேன். இதோட அளவு வந்துட்டு 50 கிராம், இதோட ரேட் வந்துட்டு 20 ரூபாய்ங்க. இதே மாதிரியே ஆச்சியில புதுசா 10 வகையான ரைஸ் பேஸ்ட் வந்து இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. அந்த 10 வகையான ரைஸ் பேஸ்ட்டையும் நான் ஒரே வீடியோல ரிவ்யூ பண்ணி கீழ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேங்க. அந்த ரைஸ் பேஸ்டோட ரிவ்யூ வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இந்த ஆச்சி லெமன் ரைஸ் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பேக்கை கட் பண்ணி இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல வந்துட்டு கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, இந்த லெமன் ரைஸ் பவுடர், கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரொம்பலாம் சால்ட் சேர்க்க தேவையில்லைங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசிக்கு கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம தாளிச்சுக்கலாங்க. நான் கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு உடஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி எங்கிட்ட வறுத்த நிலக்கடலை இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. நீங்கள் இந்த வறுத்த நிலக்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த லெமன் ரைஸ் கூட நிலக்கடலை சேர்த்து சாப்பிடும்போது ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவங்க இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ இந்த லெமன் ரைஸ் பவுடரை சேர்த்துக்கலாங்க. இந்த லெமன் ரைஸ் பவுடர் சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொடி வந்துட்டு அந்த ஹீட்லேயே சில நேரம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். நல்லா இப்போ இதை இந்த லோ ஃப்ளேமில் ஒரு 2 செகண்டுக்கு லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பவுடர் சேர்த்து ஒரு 2-3 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அடுத்ததாக நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். சாதம் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரைஸில் வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தாங்க குக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரைஸ் குக் பண்ணும்போது உப்பு சேர்க்கலைன்னா இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் ரைஸ் பவுடர்லேயும் கொஞ்சம் உப்பு கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த லெமன் ரைஸ் பவுடர் வந்துட்டு இந்த சாதத்தோட நல்லா ஊறி உங்களுக்கு ரைஸ் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லெமன் ரைஸ் பவுடர் சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் ஹையில் இருந்தால் கூட உங்களுக்கு பவுடர் வந்து கரிஞ்சு போயிடும். நீங்கள் வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு பேசாமல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் ரைஸ் பவுடர் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 செகண்ட் வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் சேர்த்துட்டு திருப்பி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் பிகினர்ஸுக்காக தாங்க சொல்கிறேன். அவங்களுக்கு புதுசாக பண்ணும்போது இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட அளவு வந்துட்டு ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.